விஜய் வந்து நாளை மறுதினம் மாநாடு எப்படி தாக்கத்தை நடிகர் விஜய் நாளை மறுதினம் தமிழக வெற்றிக்கிழமை மாநாடு அது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது ஊடகத்தை சேர்ந்த நீங்களும் மக்களும் தானே அதை பற்றி சொல்லணும். அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா படத்தை பயன்படுத்தினார்களா? அப்படியா? அது பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்களை விட்டு விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் என்பதுதான் உண்மை. எப்பவுமே அதிமுக பற்றி எந்த குறையுமே சொல்றதில்லை சார். கூட்டணி அமையது வாய்ப்பு இருக்கா? யாரு? விஜய். தெரியல எனக்கு. யூகத்துக்குலாம் நான் போய் சொல்ல முடியாது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் குறை சொல்றதுக்கு நடிகைகள் போராட்டம் கூட்டம் இருந்தாங்க. அது இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிறைய பிரமாணமான கருத்துக்கள் சொல்றாங்க. இப்போ திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் அவங்க யாருமே வெளியில் வரல, எந்த கருத்து சொல்லலை. அப்போ அவங்க இல்லைன்னு எடுத்துக்கிறதா இல்லை திமுக ஆட்சி நல்லா எடுத்துக்கிறதா? யாரு? நடிகர்கள் நிறைய போராளிகள். அது நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப கேட்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்லை யாருமே வெளியில் வரல தெரியல. அது தமிழ்நாட்டில் இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 3ஆவது அணிக்கு வாய்ப்பு இருக்கா? 4 அணிகளுக்கே வாய்ப்பு இல்லை. சார், இப்போ அந்த ஆம்புலன்ஸ் பொதுச்செயலர் வந்து சார், நான் அதை பார்க்கலங்க, என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே நல்லாவே கரெக்டாக வாட்ச் வாட்ச் பண்ணல நான் என்னன்னு தெரியாது. நான் தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறதுனால நான் பார்க்கல. நான் பொதுவாகவே டிபேட்டை பார்க்கறது இல்லை. ஏன்னா முன்னெல்லாம் டிபேட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்போ டிபேட்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை பேசுகிறாங்க. பின்ன நாட்டு நடப்பை பேசுகிறதுக்காண்டி அவர்கள் சொந்த வெறுப்புக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதுனால நான் டிபேட்டெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து நேற்று எடப்பாடியார் பேசினதை வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து வேறு வேலையாக தான் போயிருந்தது, பேஷண்ட்டை அழைக்க தான் போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வண்டியில் யாருமே இல்லாமல் எங்களை வந்து அடிக்கடி இடையூறு பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது சோசியல் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிட்னி திருட்டு போனதை பற்றி உங்களால் சொல்ல முடியலை, கிட்னி திருடுறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலை, ஆனால் நீங்கள் வந்து இதற்கு ஒரு பதில் சொல்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு வெட்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களே, அதுக்கு உங்களுடைய கருத்து எப்படி? அதாவது கிட்னி திருட்டை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் தடுமாறுகிறார்கள் என்பது உண்மை. அதே நேரத்தில் உங்கள் கேள்விக்கு தான் பதில். நாம் எத்தனையோ கூட்டங்கள் போகிறோம், நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். இப்போ வர்றப்போ கூட ஆம்புலன்ஸ் எக்ஸாம்பிள் போகுது. நம்ம எங்கேயோ ஒரு கூட்டத்திலையோ இல்லை வேனில் இருந்து பிரச்சாரம் செய்கிறப்ப நாம் செல்கின்ற இந்த 7 ஆண்டுகளில் 95% இடங்களில் ஆம்புலன்ஸ் வரும். ஒன்று எங்களை வழிவிட்டு பேச்சில் இருந்துட்டு போகிற மாதிரி சூழ்நிலை, இல்லை எக்ஸாம்பிள் ஆம்புலன்ஸ் வரும். அது எல்லா இடங்களையும் நடப்பது. அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோங்கிறது அவரவர் விருப்பம் தான். அதுதான் சொல்கிறேனே, அதை அவரவர் எப்படி எடுத்துக்கொள்கிறார்களோ அதை வைத்து தான் நீங்கள் வந்து அதை எடை போடணும். திமுக கூட்டணியில் வலுத்த அரசியல்வாதியான வைகோவுக்கு ராஜ்யசபா கட்சி கொடுக்காம நேற்று கூட்டணியில் அந்த கவனம் கொடுத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அதை பற்றி தான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் ஒரு கருத்து விருப்பம் வெளியே வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இதை மறுக்கிறாங்க. ஓபிஎஸ் சொன்னார். ஊடகங்கள்லாம் திரு BL சந்தோஷ்ஜி வந்தப்போ என்னை அழைத்ததாகவும் நான் செல்ல மறுத்ததாகவும் சொன்னாங்க. அந்த தகவல் பொய்யானது. நான் ஏற்கனவே ஊடகத்தில் அவங்க அழைக்கவே இல்லையா சார்? அவர் அழைக்கவில்லை என்று தான் சொன்னார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பங்கு கூட்டணி என்னன்னு வர டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோடெக் தமிழ் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.